தாவேகா வந்து ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி முதல்ல கொடிய தூக்குறது காங்கிரஸ். என்ன போன வாரம் வரைக்கும் காங்கிரஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து கொள்கை கூட்டணி. எனது அண்ணன், எனக்கு உயிரினும் மேலான அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த அதே செல்வ பெருந்தகை வந்து ஆளா முன்னாடி போய் துண்ட போடுறாரு. யாருக்கு? விஜய்க்கு. அது என்ன துண்ட போட்டாப்ல மறந்து இவங்க என்ன பண்றாங்க, இவங்க வந்து இதுல எந்த துண்ட போட்டுறாங்க, காங்கிரஸ் துண்டையே தூக்கி விஜய்க்கு போடுறாங்க. விஜய்க்கு அது தெரியாதுல்ல. என்ன விஜய்க்கு அந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள்லாம் இல்ல இது வரைக்கும். எந்த துண்டை போட்டாலும் அப்படியா போடுங்க அப்படின்ற மாதிரி. ஆனா தலையில மொத்தம் தட்டாம போட்டுருங்க அப்படின்ற மாதிரி போட்டுட்டு அதை வாங்கிட்டு அவரும் நிக்கிறாப்புல. இப்படிதான் வந்து காங்கிரஸ் தாவேகாவும் கூட்டணி அமைச்சிட்டாங்க. இப்போ தாவேக்கா நினைச்சது என்னன்னா, நமக்கு ஒரு 12 சீட்டு வேணும், 11 வேணும். ஆனா அந்த 11 வாங்குறதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் 5 வந்துருச்சு, நீ அடுத்த 6 வந்துரும் அப்படின்ற கணக்குல அவங்க தான் வாங்க அப்படின்ற மாதிரி சேர்த்துட்டாங்க. இந்த 15 வராத காரணமே அந்த 5 தாங்கிறது அவருக்கு தெரியாது. புரியுதா? இப்போ அந்த 5 உள்ள வராம இருந்திருந்தா அவருக்கு 11 வேற எங்கிட்டாவது வந்திருக்கும். உண்மையா இல்லையா? இதுதான் நடந்தது. இன்னைக்கு நீ நீ அதாவது வினைய கொண்டு வந்து வேட்டிக்குள்ள விட்டுட்ட, அது என்னமோ சொல்லுவாங்க, ஓனானா கொண்டு வந்து வேட்டிக்குள்ள விட்டுட்டியா, அந்த மாதிரி வினைய நீனே இழுத்து வச்சுக்கிட்ட. அதுதான் உண்மை. அப்ப நீங்க நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஆளுநர் வந்து சொல்ல மாட்டாரு உடனே வந்து எல்லாத்தையும் இது பண்ணணும், ஆளுநரை வந்து நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. ஐயா நீ நான் என்ன சொல்றேன், இதுக்கு முன்னாடி நடந்தது வேற. இப்ப இதுக்கு முன்னாடி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 118 எம்எல்ஏக்கள் எப்படி ஆதரவு தருவாங்கங்கிற அந்த ஒரு யூகத்திலேயாவது அவங்க வந்து ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. அது வந்து கண்டிப்பா நடந்துரும். அவங்களுக்கு அதாவது எப்படின்னா பேரம் பேசி விலை கொடுத்து வாங்குறதுக்கான அளவாவது இருந்தது. இந்த காலகட்டம் உங்ககிட்ட அந்த கெப்பாசிட்டியா இல்ல. இப்ப 118 நீங்க காமிங்க எனக்கு அதாவது எப்படின்னா 118 சீட் இருக்கு அப்படின்னு காமிச்சிருங்க. காமிச்சதுக்கு அப்புறம் அவர் ஆட்டோமேட்டிக்கா நீங்க அழைக்கலன்னா அப்புறம் தான் பிரச்சனை. அழைச்சுதானே ஆகணும் அவரு. உண்மையா இல்லையா? அப்ப நீங்க நான் என்ன சொல்றேன், 118 பேரை காமிங்க. காமிச்சா மட்டும்தான் ஆளுநர் அழைக்க முடியும். ஏன்னா ஒருவேளை அவர் வந்து இப்ப நீங்க வந்து 108 வச்சிருக்கீங்க. உடனே ஒருத்தர்லாம் சொல்றாரு, இன்னைக்கெல்லாம் வீர ஆவேசமா வந்து ஒருத்தர் பேசியிருக்காரு, 108 பேர் இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன அதிக பெரும்பான்மை யாருக்கோ அவங்களை கூப்பிட வேண்டியதானே, கூப்பிட்டுட்டு ஒரு வாரத்துல வந்து அவருடைய இது வந்து நிரூபிப்பார்ல, என்ன அவர்களுடைய மெஜாரிட்டியை நிரூபிப்பார்ல அப்படின்னாரு. நிரூபிக்க முடியலன்னா எப்படி ஒரு வாரம் முதல்வர் அப்படின்னு சொல்றதா? இல்ல என்ன எதுக்காக அப்படி சொல்றீங்கன்னே தெரியல. 118 பேர் இருக்குன்னு காமிச்சிட்டு அப்புறம் ஆட்சி அமைக்க வேண்டியதானே. அதைத்தான் அந்த ஆளுநர் அவர்களும் சொல்றாங்க. அதுல ஒன்றும் தப்பா இருக்கிறதா எனக்கு தெரியல. அதுதானே உண்மையும் கூட. 118 பேர் இந்த அவங்க வருவாங்க, இவங்க எல்லாம் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லு. இல்லைன்னா ஆதரவு கடிதத்தை கொடு. உன்னால அது முடியல. இப்ப முடியலைங்கிற போது அது வந்து அதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கிக்கிட்டு தான் நம்ம வந்து அதை ஆட்சி அமைக்க முடியும். இதுதான் யதார்த்தம். சரியா? நீங்க இன்னொரு விஷயம் நான் இன்னைக்கு சொல்றேன் என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற அந்த 108 எம்எல்ஏவை கரெக்டா வச்சுக்குங்க. ஏன்னா இது அரசியல். இந்த அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம். இந்த உங்ககிட்ட இருக்க 108 எம்எல்ஏல எத்தனை பேர் உங்க கூடயே இருப்பேன் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கிங்க. ஏன் சொல்றேன்னா, அவ்வளவு பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு நோகாம நொங்குதுன்னவங்க தான் அதிகம். உண்மையா இல்லையா? அதாவது ஓட்டு கேட்டே போனது இல்ல, ஓட்டு கேட்க போகல, எங்கிட்டு ஓட்டு கேட்கறதுன்னு தெரியாமையே அவங்க வாட்டுக்கு இருந்தாங்க, அது ஜெயிச்சிட்டாங்க. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, டிவிகே அப்படிங்கிற கட்சிக்கு ஓட்டு போடணுங்கிற மாதிரி விஜய் படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, விஜய்க்கு ஆதரவு அளிக்கணும். இந்த விஜய் டிவியில போடுவாங்கல்ல, இந்த பட்டனை அமுக்குனீங்கன்னா இவருக்கு ஆதரவு, இந்த பட்டனை அமுக்குனீங்கன்னா இவருக்கு ஆதரவு அப்படின்னா விசில் பட்டனை அமுக்கிட்டேன் அவ்வளவு பேரும். எனக்கு தெரிஞ்சு பெண்கள் பூராமே விஜய்க்கு ஆதரவு அப்படின்னு பெண்கள் பூராமே இந்த விசில் பட்டனை அமுக்கிட்டாங்களே தவிர, அங்க இருக்கிற எம்எல்ஏ யாரு, எம்எல்ஏ கேண்டிடேட் எப்படிப்பட்டவன், நல்லவனா கெட்டவனா, அவனுக்கு ஓட்டு போடலாமா போடக்கூடாதா இப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் தெரியாம நான் விஜய்க்கு ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாடை எடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வேதனை தரப்போகுது. நான் வந்து ரிஸ்க் எடுத்தேன், உழைச்சேன், இப்போ நான் வந்து என்னுடைய எம்எல்ஏ பதவியை பறிக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு வேதனை இருக்க போதா என்ன? யாருக்கு இருக்க போறது இல்ல. அதனால என்ன சொல்றேன்னா, அந்த 108 எம்எல்ஏ முதல்ல தக்க வச்சுக்குங்க. சரியா? ஒரு மாற்றம் விரும்புறாங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றமா இருக்கணும். மக்கள்கிட்ட நல்ல மாற்றம் வரணும்.
அப்படின்னு விரும்புறாங்கன்னா அது ஒரு ஒரு எப்படின்னா இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பேசுறாரு, இந்த மாற்றத்தை எப்படி நான் உருவாக்க போறேன்னு சொல்றாரா இல்லையா? நீங்க சொன்னீங்களா ஏதாவது இப்படித்தான் அந்த மாற்றம் உருவாக போகுதுன்னு? அவன் 2000 ரூபா கொடுத்தா நான் 2500 ரூபா கொடுப்பேன், அவரு 3 சிலிண்டர் கொடுத்தா நான் 6 சிலிண்டர் கொடுப்பேன். இது 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 மாற்றமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. எப்படி அவங்க கொடுக்கறதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு நிறைய கொடுப்போங்கிறதா? அந்த மாற்றம் அவங்க மக்கள் விரும்பல. புரியுதா? ஓட்டு போட்டாங்கங்கிறத நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு தான் மெஜாரிட்டியா ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா அதற்கான ஒர்த்து உங்ககிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் நான். சரியா? நீங்க உங்களுக்கான அளவுகோலே உங்கள்கிட்ட இல்ல. உங்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கிறது தெரியல. அன்னைக்கு போய் கவர்னரை போய் பாக்குறீங்க. கவர்னர் பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காரு? விறுவிறுன்னு அவரை ஒரு பேப்பரை கொண்டு போறீங்க, போய் இந்தாங்க அப்படின்றீங்க. ஒரு பூங்கொத்தை கொண்டு போகணும், அதெல்லாம் கூடவே இருக்காரு. சீனியாரிட்டிலாம் சீனியரா கூட இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் நீங்க கேளுங்க. எதையுமே கேட்காம நான் என்ன சொல்றேன்னா, இது இது அரசியலுங்க. நீங்க திருப்பி திருப்பி நீங்க வந்து சினிமால வந்து பரவாயில்ல ஃபிளாப் ஆனா பாத்துக்கிறோம் அப்படின்ற கணக்குல நீங்க இது பண்ணாதீங்க. சரியா? இது வந்து சினிமா கிடையாது. இது மக்களை பூரா அவங்க உங்களை நம்புறாங்க. அப்ப நம்பிக்கைக்கு உகந்தவரா நீங்க நடந்துக்குங்க. சரியா? அதை தாண்டி நீங்க வந்து அரசியல்ல வந்து நீங்க வந்து மக்களை ஏமாத்திராதீங்க. அதுதான் நான் சொல்றது. நம்ம ஜெயிச்சிட்டோம், அந்த அகம்பாவம், அந்த அகந்தை. இப்ப நீங்க 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 எத்தனை ஒரு வாரமா எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்க? உங்களால ஆட்சி அமைக்க முடிஞ்சா? இது அரசியல். மக்களுடைய மனநிலைய நீங்க வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்னைக்கு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா உங்களுக்கான சோர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நீங்க எடுத்த உடனே நீங்க போய் ஒரு அதிமுக போய் நீங்க வந்து கேட்டிருந்தீங்க, நான் வந்து ஆட்சி அமைக்கணும், நீங்க வந்து ஆதரவு கொடுங்க, என்ன வெளியில இருந்து ஆதரவு தர்றேன், நீங்க தாங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டிருந்தீங்க. அதிமுக ஒரு கட்சி இல்லை, அதிமுகவை நாங்கள் ஒரு கட்சியாகவே பொருட்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை நீங்க காலி பண்ணணும்னு நினைச்சீங்க. திமுக இருக்கிற கட்சியை பூரா தூக்கும்டா, திமுக ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவோம்டா அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்ப அவங்க சும்மா இருப்பாங்களா? ஐயா, இது அரசியல், இது அரசியல். இவன் என்ன சொல்றான் தெரியுமா? நீங்க இங்க அரசியல்ல வந்து நம்ம பண்ற தப்பெல்லாம் சாணக்கியத்தனம்னு பேரு. இது கலைஞர் அவர்கள் நமக்கு கொடுத்த பாடம். சரியா? இப்ப நம்ம கூடயே சண்டை போடுவேன், நம்மளே திட்டுவேன், அவனை திருப்பி அவனே கூப்பிடுவாப்புல, கூப்பிட்டீங்க வா என் கூட இரு, ஏன் அப்படின்னு. வைகோல்லாம் உதாரணம். வைகோல்லாம் அவரை எதிர்த்துட்டு சண்டை போட்டு போவான், அவனை கூப்பிட்டுங்க வா, என்ன நீ யாரு, நீ வேற ஆளா, வாயா என் கூட வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவனுக்கு ஒரு கொஞ்சம் சீட்டை கொடுத்து உள்ள வச்சுக்கிடுவாரு. ஏன்னா அதுக்கு பேர் சாணக்கியத்தனம் அப்படின்னு. நீ வந்து வெறுப்பெண்ணம் காமிச்சுக்கிட்டே இருந்த அப்படின்னா உன்னால எந்த காலத்துலயும் ஆட்சி அமைக்க முடியாது. சரியா? நீங்க இன்னொரு விஷயம், நீங்க தான் சிஎம் ஆட்சி அமைக்கிறீங்க அப்படின்னாலும் அதை தக்க வைக்கணும் அப்படின்னா எல்லாருடைய ஒத்துழைப்பும் வேணும். ஏன்னா இன்னைக்கு பிரதமருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் உங்களால சிலிண்டர் எப்படி கொடுக்க முடியும்? 6 சிலிண்டர் எப்படி கொடுப்பீங்க? வெறும் 100 ரூபா காசு கொடுக்க முடியல. யாரு? ஸ்டாலின்னால 100 ரூபா கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்க முடியல. அப்ப நீங்க எப்படி 6 சிலிண்டர் கொடுப்பீங்க நீங்க? அப்ப அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம நீங்க எப்படி செயல்படுவீங்க? நீங்க இன்னும் தெரியல ஜி அரசியல் உங்களுக்கு. நீங்க நான் என்ன சொல்றேன்னா, ஜெயிச்சிட்டோம், ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ கோபம் எதுக்கு காட்டுற? நீ எல்லாத்திட்டையும் அந்த மற்ற அரசியல் கட்சிகள் மீது கோபம் காட்டாதீங்க. எல்லாத்தையும் ஒத்துழைச்சு ஒத்து போனீங்கன்னா மட்டும்தான் உங்களால எதையும் சாதிக்க முடியும். சரியா? நீ உங்ககிட்ட இருக்கிற எம்எல்ஏல எத்தனை பேரை உங்களுக்கு தெரியும்? அவங்க எல்லாத்துக்கும் உங்களை தெரியும். உங்களுக்கு எத்தனை பேரை தெரியும்? அவங்க பூரா உங்களுக்கு உண்மையானவர்கள், விசுவாசமானவர்கள் சொல்ல முடியுமா உங்களால? ஒரு வாழ்நாள்லயே பார்க்காத ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாங்க, என்ன பண்ணுவாங்க அவங்க? உங்க கூட இருப்பாங்களா? இல்ல எங்க அண்ணன் தான் எனக்கு, என் அண்ணன் தான் இந்த வாழ்க்கையை கொடுத்தாரு, நான் அவரை விட்டு உனக்கு வேற வாழ்க்கை நான் தரேன்டான்னு கூட்டு போயிடுவாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாரையும் ஒத்து போகணும். எல்லாருக்கும் வந்து அதாவது அரசியல்ல என்ன நிரந்தர ஒரு நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படிம்பாங்க. அரசியல்ல எதுவும் நடக்கலாம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் இப்ப பாக்குறீங்க. உண்மையா இல்லையா? அதுதான் உண்மையும் கூட. பரீட்சையில வந்து 35 மார்க்கு பாஸ் மார்க்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன். ஒரு கட்சி 25 மார்க் எடுத்திருக்கு, ஒரு கட்சி 30 மார்க் எடுத்திருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? 33 மார்க் எடுத்திருக்கீங்க. ஆனா 3மே ஃபெயிலா இல்லையா? 3மே பாஸ் பண்ணல. அதை புரிஞ்சுக்குங்க. 3ம் ஒரே கேட்டகரி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன். பாஸ் மார்க் எடுத்தவன் தான் பாஸ் அடுத்த நிலைக்கு போக முடியும்.
அப்ப நீங்க அந்த நிலையில தானே இருக்கீங்க. அதை முத உணர்ந்துக்கங்க.